ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டோரிமானோட ஃபுல் லைஃப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காச்சும் டோரிமானோட பர்த்டே தெரியுமாங்க? தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் போய் சொல்லுங்கள். தெரியலன்னு வச்சுக்கோங்க. அவன் பர்த்டே பார்த்தீங்கன்னா September 3, 2112 தாங்க அவன் பிறந்திருக்கான். September 3 தான் அவன் பர்த்டே வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட ஒரிஜினல் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போகும்போது தெரியும். தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு போய் கீழே போய் கமெண்ட்டில் போய்ட்டு ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிடுங்க. அவன் எப்படி நம்ம நோபிஸ்க்கு வீட்டு அதாங்க நம்ம நோபிட்டாவோட கிராண்ட் சன்னு. அவன் நோபிட்டா எப்படி வந்தான், திருப்பி எப்படி நோபிட்டாட்ட வந்துட்டு திருப்பி நம்ம நோபிட்டா விட்டு எப்படி போனோம், அதை பற்றி நம்ம இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா ரோபோட்டும் எப்படி தயாரிப்பாங்களோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமானையும் தயாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லா ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி நேராக வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் மண்டையில் பார்த்தீங்கன்னா டொம்போடின்னு உளுந்த வகையத்தை காதில் உள்ள நெட்லாம் கீழே கலந்து வந்து அவனும் பார்த்தீங்கன்னா கீழே போயிறான். காப்பாற்ற ஆளே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே கீழே போயிட்டுருக்கான். கீழே போய் சேஃப்டி ஆகிட்டோன்னு பார்த்தா அந்த பழைய குப்பை எரிக்கிற இடத்துல போய் விழுந்து விடாமா அவங்களும் பார்த்தீங்கன்னா எரிக்க போயிடுவாங்க. எனக்கு காப்பாற்றுங்கன்னு பார்த்தீங்கன்னா செமையாக காய்ச்சி கத்திக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட் டைப் ரோபோட் வருங்க, ஃபீமேல் கேட் டைப் ரோபோட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. மலர் முனைகள் மாரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு பேசிட்டு இருப்பேன். சரி, ஓகே நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு டோரிமான் பார்த்தீங்கன்னா கிளம்பிடும். அடுத்து நம்ம டோரிமானுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லாம் வைப்பாங்க. எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நோபிட்டா அப்படியே முட்டை வாங்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டோரிமான் முட்டை வாங்கிட்டே இருப்பான். எதுவுமே சரியாக செய்ய மாட்டான் போல். அப்படி பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கூப்பிட்டு உனக்கு என்ன தான் ஆச்சு, எல்லா ரோபோட்டும் எதாவது ஒன்று தயாரிச்சு நெட்டுகளில் வந்துட்டா இல்லைனா தந்தர் தான் வந்து மேலே வந்துட்டா அப்படிம்பாங்க. நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நடந்திருக்கும். இதுமாரிலாம் ஆச்சு நடந்ததுன்னா ஒன்றும் செய்ய மாட்டோம், தூக்கிட்டு போய் குப்பரிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று தூக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப டோரிமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து போயிறாரு. அள்ளு விட்டுருது நம்ம டோரிமானுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, சும்மா கலாய்க்காதான் தம்பி இப்படிலாம் சொன்னேன், எதுலாம் விளையாடுறதுன்னு விவசாய இல்லையாடா அப்படின்னு நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அதே பார்த்தா நம்ம ஃபீமேல் கேட் டைப் ரோபோட் இருக்குது பார்த்தியாங்க, அது உட்காந்துருக்கு. ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி டக்குன்னு போனாவது ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலே எங்கள் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா அவனுக்காச்சும் காண்டாகும். ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா காண்டே ஏன்டா இப்போ தான் வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமையாக காண்டாயிரணும். எப்படி நம்ம ஜியானும் சுனியும் மாதிரி தாங்க இந்த கேரக்டர் இருக்கானோ ரெண்டு பேருமே. சரி ஓகே நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் விட்டு வெளில வந்து அந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து செமையாக போட்டு நம்ம டோரிமானை கலாச்சிட்டு இருக்காங்க. நம்ம சுசுகா எப்படி வந்து நம்ம நோபிட்டாவை காப்பாற்றோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் வந்து நம்ம டோரிமானை காப்பாற்றிட்டு போயிடுது. நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேங்க. அதான் பார்த்தீங்கன்னா ரோபோட் செலக்ஷன் டேங்க. எல்லாம் வீட்டில் உட்காந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த ரோபோட் பிடிக்குதோ பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக் பண்ணால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதான் அவங்க திறமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோட்டில் அந்த எல்லாமே காமிச்சிட்ருக்கோம். நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டே இருப்பான், யாருமே வாங்க மாட்டாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணுவாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா அவள் தாங்க நம்ம நோபி, அதாங்க நம்ம நோபிட்டாவோட கிராண்ட் சன். அவன் தான் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணியிருப்பான். பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அவங்க வீட்டில் போனதுக்கப்புறம் தான் தெரியும், தெரியாதனமாக கிளிக் பண்ணியிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தையா இருப்பான். சரி பரவாயில்ல நம்ம குழந்தை சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நோபி அவங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா சரி விட்டுருவாங்க. சரி ஓகே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம நோபி பார்த்தீங்கன்னா ஒரே நம்ம டோரிமான் மாரியே பார்த்தீங்கன்னா ஒரு களிமண்ணில் பார்த்தீங்கன்னா பொம்மை செஞ்சுருக்கான். அது பார்த்தீங்கன்னா சரியாக வரல காது மட்டும். அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு எலி மாரி ஒரு ரோபோட் வச்சிருக்கான். அதை கூப்பிட்டு இந்த டோரிமானை பார்த்து இந்த காது மாரியே தாக்கிடு அப்படின்னு சொல்கிறது தான். அது பார்த்தீங்கன்னா இந்த களிமண்ணில் எப்படி இருக்கும் காது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போய் மாற்றி விட்டுரும், போட்டு அங்கங்கே போட்டு கடிச்சு விட்டுரும். அவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து கத்திட்டு இருப்பான், ஐயோ என்ன ஆச்சுன்னு. அந்த சரி ஓகே டாக்டர் அழைச்சிட்டு போனால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணால் சரி எதுக்கு இந்த காதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வலிச்சு எடுத்துகிற காதை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா காதை இல்லாமல் மாறுறான். ஐயோ காது போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். ரொம்ப அப்படியே ஃபீல் ஆகிடுறான் நம்ம டோரிமான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவர் மேலே பற்றி உட்காந்து அழுதுட்டு. சரி ஓகே அழுதுகிட்டே இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் இருக்கும், அதை எடுத்து குடிப்பான். குடிச்சா பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிடும். அப்போ தான் தெரியும் பயப்பில் ஃபீலிங்ஸ் அதிகமாக்குற லிக்விட் வந்து குடிச்சிருக்கு. ஆனால் அதுக்கு அவனுக்கு தெரியாது டோரிமானுக்கு. அவன் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருப்பான். பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சரி ஓகே கடலில் போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கப்ப அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமி வரா வந்துட்டு அண்ணா என்னாச்சுன்னு கேட்குறேன். நீ யாருன்னு கேட்குறப்ப நான் உங்கள் தங்கச்சி அப்படின்னா எனக்கு ஒரு தங்கச்சி இப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து அவங்கள்ட்ட எழுதியிருக்கேன். சரி ஓகே ஏன் இப்போ அழுதுட்டீங்க கேட்குறப்ப அந்த லிக்விட் எடுத்து காமிக்கணும்னு தெரியுது. இது வந்து ஃபீலிங்ஸ் அதிகமாக்குற லிக்விட்னா இது வேறு லிக்விட் குடிச்சிங்க, இது குடிச்சிங்கன்னா அவங்க ஃபீலிங்ஸ் பண்ணி சொல்கிறான். குடிச்ச காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஹை ஸ்பீடாக மாறுறான், செம ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். முயல் மந்திரில் பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்க மாதிரியே போயிட்டுருக்கான். ஜாக்கி சனி லைட்டாக எழுத்து விட்டுருக்கான் உள்ள செம ஸ்பீடாக போயிட்டுருக்கான். பைபிளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நோபியை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கடத்திட்டு இருப்பான். அவனையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி அப்படியே கீழே விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சந்தோஷப்பாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவன் மஞ்சள் கலர் பார்த்தீங்கன்னா அது போயிட்டு ப்ளூ கலராக மாதிரி இருக்கும். அந்த கடல் தண்ணி அந்த மலையில் உட்காந்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த கலர் பார்த்தீங்கன்னா போய் அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆயிடுவான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துட்டு செமையாக இருக்குது, அழகாக இருக்குது, இதுவே நான் உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறப்ப நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா எல்லோட வந்து அப்படியே ப்ளூவாக மாதிரி இருப்பான். சரி ஓகே பார்த்தீங்கன்னா இந்த கதை போயிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நோபி இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஏழையாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஏன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப நோபிட்டா தான் காரணமாக இருந்திருக்கும். சரி ஓகே நம்ம டோரிமானை பேர் திருப்பி கொடுத்தா கொஞ்சம் அவன் பொறுப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபி என்ன பண்ணுறான்னா டோரிமான் வச்சுருக்கு நோபிட்டா கொடுக்கலான்னு வரான். சரி எதுக்கு இப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நோபிட்டாவுக்கும் நம்ம ஜியான் தங்கச்சிக்கும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்திருக்கும். கல்யாணம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே 0-0 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருப்பான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே புரிட்டு போயிருக்கும்.
அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ கூட காஸ்ட்லியாக எதுவுமே இருந்திருக்காது, நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிட்டாட்ட பார்த்தீங்கன்னா டோரிமானை கொடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டு போயிடுவோம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீ முடிகிறப்ப நீ வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சில நேரத்தில் சொல்லிட்டு போயிடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கொடுத்துட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, 2 தாமே செஞ்சிருப்பாங்க. நம்ம நோபிட்டாவும் டோரிமான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்காங்க. நம்ம நோபிட்டா டோரிமான் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நோபிட்டா எதை ஹெல்ப் பண்ண எது கேட்டாலும் பார்த்தீங்கன்னா டோரிமான் செஞ்சுட்டே இருப்பான். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப் பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்குங்க. போயிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 3 டைப் ஆஃப் கான்செப்ட் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நோபிட்டா பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ஏஜ் வந்ததுக்கப்புறம் டோரிமான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, உனக்கு எனக்கு வந்து ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். திருப்பி வரமாட்டான். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமானுக்கு பார்த்தீங்கன்னா அதை கடமை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். சரி ஓகே நோபிட்டாவில் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரே லாஸ்ட்டில் போகிற பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை கொடுத்துருப்போம். அந்த பொம்மையை கிளிக் பண்ணி எது கேட்டாலும் பார்த்தீங்கன்னா கொடுத்துன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கிளம்பிடுவான். நம்ம நோபிட்டா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபுல் டே. சரி ஓகே நம்ம எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் சொன்னால் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஒரு லிக்விட் வரப்பான். அதை குடிச்சவன் பார்த்தீங்கன்னா வெறும் பொய் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பான். ஏன் அதை குடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம ஜியான்றும் சுனியும் பார்த்தீங்கன்னா டோரிமான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நோபிட்டாட்ட ஆசையை முட்டி நோபிட்டா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தா யாருமே இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் குடிச்சிட்டு போய் அவங்கள பார்த்தீங்கன்னா நான் எப்படியாச்சும் பழி வாங்கி அவனு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா சமயம் பழி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்ப டோரிமான்லாம் வரமாட்டான், இதெல்லாம் ஏமாத்துறாங்க, டோரிமான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வீட்டில் வந்து பார்த்தா தெரியும் டோரிமான் பார்த்தீங்கன்னா வந்திருப்பான். எப்போ அது நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நடந்திருக்காங்க. அப்போ தான் தெரியுது அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல வைக்கிது, டோரிமான் வரமாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் பொய் சொன்ன மாரி, அதனால டோரிமான் அந்த மாரி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு கான்செப்ட்டுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டோரிமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். நம்ம நோபிட்டா வந்து பார்க்குறப்ப டோரிமான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வரப்பா சரி ஓகே தூங்கி இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவோம். இந்த பார்த்தாலும் தெரியுது நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே மாட்டான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி விட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எந்திரிக்கவே இல்லை. சரி ஓகே அது பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமீட்டை பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். டோரிமீன் பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க. 22nd சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா டோரிமி இந்த டைம் ட்ராவல் பண்ணி வர மாட்டாங்க. ஏன் பண்ண விட மாட்டாங்கன்னு தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோரிமி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே இவனை எப்படி தான் காப்பாதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் காலில் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேர் பேட்டரி இருக்கும். அந்த அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ காதும் இல்லை. அப்போ என்ன தான் பண்ணுறது, இல்லை இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா 22nd சென்ச்சுரி அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணணும்னு வச்சுங்களேன். அவன் பழைய மெமரிலாம் ஃபுல்லாக அலைஞ்சு போயிடும். புதுசாக ஒரு ரோபோட்டாக தான் இருப்பான். நோபிட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆடுவான். புதுசாக வந்து அவன் பழைய நாளைலாம் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு இல்லை வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவான். சரி ஓகே நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவான். ஊருக்கு போயிட்டான், திருப்பி 22nd சென்ச்சுரி போயிட்டான்னு. ஏன் அவன் அப்போ சொல்லாமலாம் போயிட்டான், ஒரு பேக் கூட சொல்லாமல் போயிட்டானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான்லாம் பார்த்தீங்கன்னா செம கானில் இருப்பான். சரி ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள்லாம் போயிட்டே இருக்குது. நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா செம்மையாக சேஞ்ச் ஆகிறான். அவன் பார்த்தீங்கன்னா கிளாஸில் 0 இருந்தான், இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே அவன் தாங்க ஹீரோ. ஏங்க டாப்பராக வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுசுகா பார்த்தீங்கன்னா பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா டூருக்கு போகலான்னு சொல்லி இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் பார்த்தீங்கன்னா படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் தான் பார்த்தா ஃபுல்லாக முழுகிருப்பான். பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப்பர் காலேஜ் டாப்பர்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் டாப்பர் ஆகிட்டு இருப்பான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சுசுகா பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிடுவான். ஒரு நாள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம நோபிட்டா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. நம்ம ஜியானு நம்ம சூரியம் டெகிசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோபோட்லாம் பார்த்தீங்கன்னா உருவாகிடணும், காலகட்டம் நெருங்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மொக்கையாக தான் இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரோபோட்டும் வரல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே வரல, எதுவுமே பார்த்தீங்கன்னா வராமல் அப்படியே தான் இருந்துட்டு. சரி ஓகே நீங்கள் நைட் ஆச்சு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அந்த சைடில் தான் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. நீங்கள் நைட் ஆச்சு நடக்கும் அப்படின்னு என்ன சொல்லிட்டுருக்காங்க. அவ்வளோ சொல்ல ஓகே. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா இருக்க பார்த்தீங்களா இது ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்ம சுசுகாவை கூப்பிட்டு காமிப்பான். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா நம்ம டோரிமானை பார்த்துருக்கான். பார்த்தீங்கன்னா அவன் ரெடி பண்ணிட்டு இருப்பான். நம்ம டோரிமானை பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டா தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கான். இவ்வளோ நாள் இவன் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமானை பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்திருக்கான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமானை ரிப்பேர் பண்ணுறதுனால தான் நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா செமையாக படித்து ப்ரில்லியண்டாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். அவன் லைஃப் அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டான். நம்ம டோரிமானும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சி வந்து சரி ஓகே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பான். பார்த்தீங்கன்னா நோபிட்டா ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாகிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாகி நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுருக்காங்க. அதாங்க இதில் சொல்ல ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் டேஸில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறும்புத்தனம் தான் இருப்பாங்க. போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா விவரம் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே சின்சியராக ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன பசங்களாக இருந்தாலே கொஞ்சமாச்சும் லைஃப் ஃப்ரீடமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால வாழ முடியும். ஓரளவுக்கு ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களே போக படிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் எனபிள் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.